இந்த மாதிரி தான் தர ஆங்கிள் போடணும் நம்ம வண்டிக்கு. இது ஆர்டர் போட்டு விட்றீங்களா? இருக்கா கேளுங்க, இன்றைக்கே மாட்டிடுவோம். வணக்கம், நான் தான் உங்கள் பாபு. கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஏமா ஷோரூம் வந்திருக்கோம். என்ன விஷயமா வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட பைக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிராபிள் பார்த்தீங்கன்னா மாட்ட வந்திருக்கோங்க. சைடில் வர்றது தான் பார்த்தீங்கன்னாக்கா. அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட பைக்குக்கு பார்த்தீங்கன்னா செயின் லூப் பண்ண வந்திருக்கோம். அது ஒன்று பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிபி பண்ண போகிறோம். அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்கும் போது இப்போ வாங்க நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். 2 lakhs இருந்தால் போதும் தலை. மோட்டோ விளாகிங் தரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நான். 2 lakhs is new. கேஷ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு பைக் நிற்கிது. அவர் பார்த்தீங்கன்னா அஞ்சலேன் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிருக்கா, நல்லா இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஷார்க்கோட அந்த வண்டியோட பேர். என் வண்டியோட பேர் பார்த்தீங்கன்னா கூகுள். ஒட்டிடுவோம். பிபிஎஃப் போட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்டணும். இன்ஸ்டாகிராம் ஸ்மார்ட் பாபு. டிஎன் பிளாக்ஸா? பிளாகர் பாபு என்னங்க சொல்கிறீங்க? பிளாகர் பாபு உடனே பார்த்தீங்கன்னா என்ன இருந்துட்டுருக்கேன்? பிளாகர் பாபு. ஓகே ப்ரோ. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வண்டி மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிராபிள் ஓட்ட போகிறோம். அதுக்கடுத்து நம்ம பிபியை போட்டுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சிலிண்டர் மாட்டுவாங்க. அதே செலவு இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை நம்ம ஒட்டிட்டு நம்மளோட செயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஸ்ட் ஆகிடுச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு காமிச்சிச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டருக்கு ஒருக்க பார்த்தீங்கன்னா நம்ம செயின் லூப் வேறு பண்ணணுங்க. இந்த பார்த்தீங்களா ஷார்க்கோட டிசைனிங் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிதுங்க. கிராபிள் மாட்ட போகிறோம். இந்த இடத்துல நம்ம மாட்டிடுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல டேமேஜ் ஆகிட்டே இருக்குங்க. அதனால தான். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்காரவங்கள கூட நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பயந்து உட்கார சொல்ல வேண்டியதாக இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரே சொல்ல மாட்டோம், உட்கார வேணானே சொல்லிடுவோம். அதனால தாங்க. அப்புறம் நம்மளோட பைரட்ஸோட கீச்செயின் இருக்குது, நல்லா இருக்குங்க பார்க்க. இது எங்கே வேணான்னு கேட்கணும். பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி விட்ற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கும் லெவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு R15 V4 நிற்கிது. அதுக்கப்புறம் V3 பார்த்தீங்கன்னா பேக்கில் நிற்கிது. யார் ஆர்டர் பண்ணிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்குது. 40 இல்லைனா 30 இன்ஷியல் அமௌண்ட்டு. R15க்கு எம்டிக்கு இருந்தால் கட்டிக்கலாம். நீங்கள் கட்டி அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பைக்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போய்க்கலாங்க. உங்களுக்கு இங்கே என்னென்ன பைக் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா FZ S4 பைக் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 4 ஒன்று நிற்கிது. R15 வெர்ஷன் 4 நியூ எடிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று நிற்கிது. அதுக்கப்புறம் MT15 நிற்கிதுங்க. அதுக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா R15 ப்ளூ கலர் 3 வெர்ஷன் 3 S நிற்கிதுங்க. நம்ம மதுரை ஷோரூமில் பார்த்தீங்கன்னாக்கா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்ஷியல் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மியான அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டை கிளம்பிட்டோம். நம்ம
ஓகே ஃபினிஷ்டா ப்ரோ? ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வண்டி வந்துருச்சு. இந்த கிராப் ரீல் போட்டது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ என் பண்ணிக்கலாம். நம்ம